திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சென்னையிலே வரக்கூடிய ஆவடி தொகுதி. ஆவடியில் அமைச்சர் நாசர் களமிறங்குகிறார். மீண்டும் ராஜசிம்ம மகேந்திரா பாஜக வேட்பாளர், புனிதா நாம் தமிழர் வேட்பாளர், ரமேஷ்குமார் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர். இந்த தொகுதியில் திமுகவுக்கு 32 முதல் 38% ஆதரவு, பாஜகவுக்கு 29 முதல் 35%, தாவேகா 24 முதல் 30% ஆதரவு ஆவடியில் பதிவு செய்யறதை பார்க்கின்றோம். ஆவடியில் இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அமைச்சர் நாசருக்கு, திமுகவுக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தாவேகாவுடைய growth யாரை கூடுதலாக பாதிக்குது? டிஎம்கே தான். அண்ட் ஏடிஎம்கே பிஜேபி வந்து இழந்திருக்காங்க. பட் அவங்களோட இரோஷனை காட்டிலும் டிஎம்கேக்கு தான் இரோஷன் ஜாஸ்தி. பட் ஸ்டில் தே ஹோல்ட் ஆன் டு சர்டன் மார்ஜின் பெட்டரா இருந்ததா, ரொம்ப பெரிய மார்ஜின். அண்ட் இந்த தொகுதியில் நம்ம பார்க்கறது அவங்க டு சர்டன் பாக்கெட்ஸில் அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறது கார்பரேஷன் சார்ந்த ஆன்டி இன்கம்பன்சிலேருந்து இருக்குது காம்பவுண்டட். ஆனால் ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஓட்ஸை வச்சு அவர் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 2 and 3 இஸ் டு பி வாட்ச்ட். இட் கேன் ஃப்ளிப். பக்கத்து தொகுதியே பார்த்துருவோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதியும் சென்னையில் வரக்கூடிய தொகுதி தான். அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. இங்கே பூர்ணிமா திமுக வேட்பாளர், KN சேகர் பாமக வேட்பாளராக களமிறங்குகிறார், சிலம்பரசன் நாம் தமிழர் வேட்பாளர், பாலமுருகன் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர். அம்பத்தூரில் திமுகவுக்கு 33 முதல் 39% ஆதரவு, பாமகவுக்கு 29 முதல் 35%, தாவேகா 22 முதல் 28%. அம்பத்தூர் யாருக்கு? திமுகவுக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் சென்னையை நெருங்க தாவேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக. அண்ட் இன்னுமே கூட growth இருக்கும். 2, 3 வில் ஃப்ளிப். எப்படி ஆவடியில் 2 and 3 கேன் ஃப்ளிப்போ, இங்கேயும் 2 and 3 கேன் ஃப்ளிப். அதை மீறி அவங்க இஃப் தே பிரேக் இன் டு த டிஎம்கே ஓட்னா தான் ரிசல்ட் மாறும். ஓகே, இங்கே அதிமுக இருந்தா ஒன்று அது. இன்னொன்று திமுக வேட்பாளர்கள் அம்பத்தூர், தாம்பரம், காஞ்சிபுரம் இது போன்ற பகுதிகளில் வேட்பாளர்கள் பல்லாவரம் தொகுதியவே கூட்டணி கொடுக்குறாங்க, திருவொற்றியூர். ஸோ இதெல்லாம் வந்து கூட ரிசல்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் தொகுதிகளில் ஒரு உண்மையான மும்முனை போட்டியை இங்கே பார்க்குறீங்க. எஸ், டெஃபினெட்லி. 2க்கும் 3க்கும் ஆவடியிலும் அடுத்த தொகுதியிலையும் நம்ம பார்க்குறோமான்னு பார்த்துடலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துடைய பூவிருந்தவெல்லி சட்டமன்ற தொகுதி. இங்கே கிருஷ்ணசாமி திமுக வேட்பாளர். ஏற்கனவே இங்கே இருந்த வேட்பாளர் தான், சட்டமன்ற உறுப்பினர் தான், அமமுகவுக்கு போய் இன்னைக்கு அமமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். அதிமுக கூட்டணியிலேயே மேகலா நாம் தமிழர் வேட்பாளர், பிரகாசம் தமிழக வெற்றி கழக வேட்பாளர். பூந்துமல்லி ஆர்வசம். நமது கருத்து கணிப்பில் இந்த தொகுதியில் திமுகவுக்கு 32 முதல் 38%, அமமுகவுக்கு 28 முதல் 34%, தமிழக வெற்றி கழகம் 24 முதல் 30%, நாம் தமிழர் 2 முதல் 8%. பூவிருந்தவெல்லி யாருக்கு? திமுக வசம். சேம் ஃபேக்டர்ஸ். இன்ஃபேக்ட் அவுட்டர் ரிங் ரோடை ஒட்டி, சென்னை பைபாஸை ஒட்டி தான் ஒரு தொகுதியாக வந்துட்டு இருக்கோம். சிம்பிள் சேம் ஃபேக்டர்ஸ் தான். தாவேகாவுடைய growth இன்னுமே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் தென்படக்கூடிய தொகுதிகளில் இதுவும் உண்டு. ஓகே, கூடிச்சுன்னா யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம்? செகண்ட் பொசிஷனுக்கு வந்து அது மேலே இஃப் தே பிரேக் இன் டு த டிஎம்கே ஃபர்ஸ்ட் மாறாதா? அதுதான் நம்ம சொல்கிறோம். அந்த டிஎம்கே ஃபோர்ட்டை நெருங்கிடுவாங்க. உடைக்கிறாங்களாங்கிற ஓட் வந்து இன்னும் 2 days 3 daysல என்ன சேஞ்சஸ்ங்கிறத பொறுத்து. ஓகே, நம்ம அடுத்த தொகுதியும் பார்த்துடலாம். ஸோ வில் ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இந்த வளர்ச்சி எப்படி இருக்குது, இல்லை இந்த கட்சிகள் அவங்களுடைய வாக்குகளை எந்த அளவுக்கு தக்க வைக்கிறாங்கன்னு மாதவரத்தை பார்த்தா திரு சுதர்சனம் திமுக வேட்பாளர், எக்ஸ் அமைச்சர் மூர்த்தி அதிமுக வேட்பாளர், கிருத்திகா நாம் தமிழர் வேட்பாளர், விஜய் பிரபு தமிழக வெற்றி கழக வேட்பாளர். திமுக 32 முதல் 38%, அதிமுக 31 முதல் 37%, தாவேகா வெரி இன்ட்ரெஸ்டிங்லி 23 முதல் 29%. மாதவரம் யாருக்கு? நமது கருத்து கணிப்பில் கடும் போட்டி. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஜய் பெயர் கொண்டவங்க தாவேகா வேட்பாளர் பட்டியல். அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸா, இல்ல அவங்க பேர் மாத்தி கொண்டவங்களா? விஜய் பற்றினால ரசிகர் மன்றத்துல கெஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்களா, பேரே மாத்தி? அதனால அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த தொகுதியில 2 பேருமே தொகுதியை நன்கு அறிந்து தொகுதியில ஹோல்டு இருக்கக்கூடிய மூர்த்தி உட்பட அந்த மாதிரி வரும்போது நீங்க கேட்டீங்க அம்பத்தூர்ல ரெட்டல நின்னுந்தா ஒருவேளை திரு அலெக்சாண்டர், அந்த எம்எல்ஏ சுதர்சனும், எக்ஸ் எம்எல்ஏ மினிஸ்டர், தாவேகா யார் ஓட்ட பாதிக்கிறாங்க, அவங்க இன்னும் எவ்வளவு எடுக்க போறாங்கங்கறத பொறுத்து தான் ரிசல்ட்டிங். ஓகே, அது வந்து டிராமாட்டிக்கா மாற வாய்ப்பு இருக்கு. டிராமாட்டிக்கா ஃபர்ஸ்ட் 2 பேருக்குள்ள தான் இங்க மாறும்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 பேருக்குள்ளனா திமுகவும் அதிமுகவும். இப்போ நம்ம இதை எப்படி கிளாசிஃபை பண்றோம்? கடுமையான போட்டி இருக்கு. திமுகவா அதிமுகங்கிறத இந்த தொகுதியில முடிவு பண்ண போறது தாவேகா தான். யார் வாக்கு அதிகமா எடுக்க வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலி 2 பேரையும் ஈக்குவலா எடுத்துடுறாங்க. அதுதான்
ஓகே, அடுத்த தொகுதியும் பார்த்துடலாம். வில் ஹேவ் a better clarity. நம்ம அடுத்த தொகுதி என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. கணபதி திமுக வேட்பாளர், எக்ஸ் மினிஸ்டர் பெஞ்சமின் அதிமுக வேட்பாளர், ரேவதி நாம் தமிழர் வேட்பாளர், ரேவந்த் சரண் தமிழக வெற்றி கழக வேட்பாளர். மதுரவாயில்ல அதிமுகவுக்கு 30 முதல் 36%, திமுகவுக்கு 29 முதல் 35%, தமிழக வெற்றி கழகம் 26 முதல் 32%. ஒரு ட்ரையாங்குலர் ஃபைட்டை ரியல் சென்ஸில் நம்ம பார்க்குறோம். மதுரவாயல் தொகுதி யாருக்கு அப்படின்னு பார்த்தா கடும் போட்டி. இதனால் தானா ட்ராமாட்டிக்காக ஏதாவது நடந்துருச்சுன்னா ட்ராமாட்டிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற தொகுதி இல்லை அருண், எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம வந்து தெற்க பார்க்குறோம், நிறைய ரூரல் பாக்கெட்ஸை பார்த்துருக்கோம், கொங்கு மண்டலத்தை பார்த்தோம். ஆனால் சென்னையில் இருக்கிற தாவேக்காவுடைய வீச்சு இவ்வளோ பெருசாக இருக்க காரணம் அர்பன் சென்டர்ஸில் இருக்குங்களே சார். நீங்கள் சேலம்லையும் நம்ம பார்த்தோம், சேலம் பட் நம்ம இந்த சென்னையை சுற்றி இந்த கேடிசிசியில் இருக்கிற அளவுக்கு வீச்சு பார்க்கலையே வயசோ டென்சிட்டி. அண்ட் அந்த டென்சிட்டியில் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அர்பன் சென்டர்ஸ்க்கான உரித்தானது. அதில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை தான் தமிழ்நாட்டுடைய முக்கியமான ரெப்ரசன்டேஷனே இங்கே தான் இருக்குது. அண்ட் அந்த கன்சாலிடேஷனில் இட் கிளியர்லி ஷோஸ். இப்போ திரு விஜயகாந்துக்கு வந்த ஆதரவோ, எம்ஜிஆருக்கு வந்து அது மாதிரி நடிகர்கள் சோபிக்கும் போது அவங்களுக்கு ரூரல் சென்டர்ஸில் தான் நிறைய இருந்ததை பார்த்துருக்குறோம். இந்த பெல்ட்டில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, திமுக கோட்டையாக இருந்து வாக்கு வங்கி பிரதானமாக வச்சுக்கிட்டு 2வது இடத்துக்கு வர வேண்டியவங்க ரொம்ப கடுமையான போட்டியில் தோத்து வரது. சென்னையில் தாவேக்கா அதிமுகவுக்கு பெரிய சவால் விடுது, திமுகவை விட 2 பேருக்கும் சவால் கொடுக்குறேன். இன்கம்பன்ட்க்கும் அவங்களுடைய ஆப்போசிஷனுக்கும் சவால் கொடுத்து ஒரு மேஜர் ஃபோர்ஸாக டெவலப் ஆயிருக்காங்கிறது தான். யாருக்கு அவங்க பெரிய டேமேஜை கொடுக்குறாங்க? இந்த ரீஜனை, கேடிசிசி ரீஜனை எடுத்துப்போமே, வீக்கராக இருக்கிற எந்த தொகுதியில் அதிமுக வீக்கா இருக்கோ அங்க அவங்க முழுங்கிடுறாங்க. எங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாதவரம் பாருங்க, மதுரவாயில் பாருங்க, வேர் தேர் ஸ்டில் ஏபிள் டு ஹோல்ட் as ADMK with a leader, they are still able to give a fight. இல்லனா முடிஞ்சது. இந்த தொகுதி எப்படி கிளாசிஃபை பண்றோம்? கடும் போட்டின்னு கிளாசிஃபை பண்றோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? 3 பேர்ல யார் வேணா ஜெயிக்கலாம். 3 பேர்ல இது வந்து கடும் போட்டி, மும்முனை கடும் போட்டி. அதுல இன்னைக்கு திரு பெஞ்சமின் வந்து ரெட்டலையிலையும் அவருக்கு தொகுதியில் இருக்கிற இதையும் வச்சு வராரு. ஆனா தாவேகா வேட்பாளர் தனக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரிசோர்சஸ் அண்ட் யூத் இதை ஃபேக்டரை வச்சுட்டு he might புல்ல சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த மண்டலத்தையே இன்னொரு தொகுதியை பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். திருவள்ளூர் மாவட்டத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் துரை சந்திரசேகர் காங்கிரஸ் வேட்பாளர், சிறுனியம் திரு பலராமன் அதிமுக வேட்பாளர், ராஜாத்தி நாம் தமிழர் வேட்பாளர், ரவி தமிழக வெற்றி கழக வேட்பாளர். பொன்னேரியில் அதிமுகவுக்கு நமது கருத்து கணிப்பில் 34 முதல் 40% ஆதரவு, காங்கிரஸுக்கு 32 முதல் 38% ஆதரவு, தமிழக வெற்றி கழகம் இங்கேயும் 21 முதல் 27% ஆதரவை பதிவு செய்கிறது. பொன்னேரியில் கடும் போட்டி தான். இதே விளைவா? அதிமுகவுக்கு கோட்டையா இருந்த தொகுதியில காங்கிரஸ் போன வாட்டி வந்து they make inroads. அதிமுக கோட்டைன்னு பார்க்கும்போது 2006 16 வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால அப்ப என்ன ஆயிடுதுன்னா காங்கிரஸ்க்கு இருக்கிற ஆன்டி இன்கமன்சி அண்ட் இதுல கோஸ்டல் இன்கமன்ட் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் காங்கிரஸ் சேர்ந்தவர். தொகுதியிலே பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பெல்ட் இருக்கு, அக்ரேரியன் பெல்ட் ஆஃப் பேடி இருக்கு, சென்னை சபர்ப்ஸ் வந்துருது. அதெல்லாம் இருக்கும்போது டைனாமிக்ஸே மாறுது ஒரு பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது அண்ட் இவருக்கு அதிமுக கேண்டிடேட்டுக்கு தோக்கடிச்சிட்டோம், இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு அனுதாபமும் ஹெல்த் ரீசன்ஸ்க்கு எல்லாமே பார்க்குறோம். ஸோ ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்த தொகுதி இதே பேட்டர்னை கொடுக்குதா பார்க்கலாம். அடுத்த தொகுதி என்ன? நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலே தான் தொடர்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. கும்மிடிப்பூண்டியில் கோவிந்தராஜன் திமுக வேட்பாளர், சுதாகர் அதிமுக வேட்பாளர், ஸ்ரீதர் நம்ம விவாதத்திலாம் பார்த்துருக்கிற திரு ஸ்ரீதர் நாம் தமிழர் வேட்பாளர், விஜயகுமார் தமிழக வெற்றி கழக வேட்பாளர். கும்மிடிப்பூண்டியில் திமுக 36 முதல் 42%, அதிமுக 33 முதல் 39%, தவிக 16 முதல் 22%. கும்மிடிப்பூண்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு. கடுமையான போட்டி இருக்குது. ஆனால் தொகுதியில் இருந்து கட்சியை வந்து கொண்டு வந்து கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் திமுக வேட்பாளர் சிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுடைய விளைவு தான் அதிமுக பாமகங்கிற ஹோல்டு. அண்ட் தேமுதிக என்ன ஆட் பண்ணுது திமுக கூட்டணிக்குன்னு கேட்கும்போது இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதிகளில் கொஞ்சம் தே ஆட் அன் அட்வான்டேஜ். ஸோ டிஎம்கேக்கு போக கிளாரிட்டி வர்றதுனால தான் இந்த சீட்டை கால். ஓகே, இது நம்ம திமுக அவசம்னு இன்னைக்கு தேதிக்கு எஸ்.
ஓகே, கால் பண்ணி இல்லை எல்லா தொகுதியுமே அப்படிதான். என்னன்னா போட்டி இருக்கிறதுனால சொல்கிறோம். நாட் தட் வி எக்ஸ்பெக்ட் இட் வில் ஃப்ளிப், பட் இன்னைக்கு தேதிக்கு நம்ம சர்வே படி இவங்களுக்கு இன்னொரு வட எல்லை தொகுதியை பார்த்துடலாம். தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான எல்லை தொகுதி அப்படின்னா திருவள்ளூர் வந்துடும். முதல்ல திருவள்ளூரில் திரு விஜி ராஜேந்திரன் மீண்டும் களமிறங்குகிறார். BV ரமணா எக்ஸ் மினிஸ்டர் அவர் களமிறங்குகிறார். செந்தில்குமார் நாம் தமிழர் வேட்பாளர், அருண்குமார் தாவேகா வேட்பாளர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திரு ராஜேந்திரன் 34 முதல் 40%, திரு ரமணா 32 முதல் 38%, தாவேகா வேட்பாளர் 19 முதல் 25% பதிவு செய்த பார்க்குறோம். திருவள்ளூரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது கடும் போட்டி, கிளாஷ் ஆஃப் த லோக்கல் டைட்டன்ஸ். அது எஸ். அண்ட் ஸ்ரீவைகுண்டம் பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆன்டி இன்கம்பன்சி வந்து எல்லாருக்குமான ஃபேக்டர் அது இங்கே இருக்குது. இன்னொன்று என்ன ஆயிடுது அப்படின்னா MLA XMLA 2 பேருக்குமான ஆன்டி இன்கம்பன்சி. அப்போ இன்னொன்று என்னன்னா இழந்த வாக்குகளை எந்த அளவுக்கு மீட்டெடுத்து தக்க வைக்க போறாங்க அதிமுகங்கிறது தான் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும். கடும் போட்டியில யாருக்கு கூடுதல் வாய்ப்பு? இன்னைக்கு நிலைமைக்கு டிஎம்கேக்கு எட்ஜ் இருக்கிறதா காட்டுது. ஓகே, அடுத்த தொகுதி இந்த மாவட்டத்தில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எல்லை தொகுதி, திருத்தணி தொகுதி. கிருஷ்ணமூர்த்தி தேமுதிக வேட்பாளர், திமுக கூட்டணியில் அரி அதிமுக வேட்பாளர், சந்திரன் நாம் தமிழர் வேட்பாளர், சத்யகுமார் என்கின்ற வாழும் அம்பேத்கர் தாவேகா வேட்பாளர். அப்படிதான் அவங்க கட்சியில் கூப்பிடுறாங்க, நான் சொல்ல. அதிமுக 36 முதல் 42%, தேமுதிக 33 முதல் 39%, திரு சத்யகுமார் என்கின்ற வாழும் அம்பேத்கர் 15 முதல் 21% பெறதை நம்ம பார்க்கின்றோம். திருத்தணியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு. இங்கேயும் தாவேக்காவோட ஒரு growth இருக்கிறத பார்க்குறோம். இருக்கு. ரெட்டலை வந்து ஹோல்ட் பண்ணிக்குது ரூரல் பெல்ட்ஸில். தாவேக்காவோட growth 2 பேரையும் அஃபெக்ட் பண்ணாலும் தேமுதிக விசஸ் ரெட்டலைன்னு வரும்போது ரெட்டலை ஃபார் செவரல் ரீசன்ஸ் இது ஹெட்லைன்ஸில் வந்தது. தாவேக்கா வேட்பாளர் வந்து இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பேச பொருளாக என் ட்ரோலா கூட ஆனார். அதெல்லாம் களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்கே இந்த சினர்ஜி எல்லாம் இல்லை, அதெல்லாம் அட்வான்டேஜாகவே இருக்கா? டிஜிட்டல் மீடியால அந்த மாதிரி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா வேட்பாளரை வந்து இன்னும் பரிச்சயம் ஆயிடுறாங்க. ஓஹோ, any publicity is a good publicity. Definitely. ஆனா அதை தாண்டி அது வந்து அவங்களுக்கு ஓட்டா மாறுமா அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் டூ ஷார்ட் அ பீரியட். டூ ஷார்ட் அ பீரியட். ஓகே, ஃபைன், வெரி இன்ட்ரெஸ்டிங். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.